திமுக அரசு மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் செய்யவில்லை என்று அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சேவியர் தாஸ் பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்குறிச்சி, செய்களத்தூர், கொன்னக்குளம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் இருந்த நிலையிலும் தொகுதிக்கும் மக்களுக்கும் எந்த திட்டங்களையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து செல்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். மேலும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்தால் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். நானும் அமைச்சரை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். இதை ஏன் சொல்கிறது என்றால், 7 முறை வெற்றி பெற்று 8வது முறை மகனுக்கு பட்டம் சுட்டி 9வது முறையும் பட்டம் சுட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கும் கார்த்திக் சிதம்பரத்திற்கு, ப. சிதம்பரத்திற்கு நீங்கள் வாக்களிக்கும் என்ன புண்ணியம்? என்ன இந்த ஊருக்கு எதையாச்சும் ஒரு செய்ததுன்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு இந்த திட்டத்தை செய்தாரு இந்த ப. சிதம்பரம். செய்ய சொல்ல முடியுமா? ப. சிதம்பரமும் கார்த்திக் சிதம்பரமும் இப்போது கிராம பகுதியில் ஓட விரட்டப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் 35-40 வருட காலங்களாக எந்த திட்டத்தையும் இந்த சிவகங்கை நாடாளுமன்ற மக்களுக்கு கொடுத்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, நன்றி சொல்ல வந்ததும் இல்லை. ஆகவே நான் கிராமத்தில் பிறந்த எளிய ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த எனக்கு புரட்சி தலைவர் அம்மாவின் வெற்றி சின்னமான இரட்டை சின்னத்தில் வாக்களிப்பு வெற்றி பெற செய்தால் இந்த கோவிலுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன், நன்றி சொல்ல வருவேன். ஆகவே இரட்டை சின்னத்தில் வாக்களிப்பு வெற்றி பெற செய்யுமாறு ஒரு பாவம் தொட்டு கேட்டு